அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அப்புறப்படுத்துவதற்கான தெஹ்ரானின் உறுதிமொழிக்கு ஈடாக ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒரு ஒப்பந்தத்திற்கு அமெரிக்காவும் ஈரானும் கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளன என்று ஒரு அமெரிக்க அதிகாரி கூறியதாக குறிப்பிட்ட ஒரு செய்தி நிறுவனம் ஞாயிற்றுக்கிழமை அறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்த ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்திடப்படவில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி ஆகியோரின் இறுதி ஒப்புதலுக்கு உட்பட்டது என்றும் இந்த செயல்முறைக்கு பல நாட்கள் ஆகலாம் என்றும் அந்த அதிகாரி கூறியிருக்கிறார். மேலும் ஈரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அப்புறப்படுத்தும் முறை குறித்து இன்னும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முன்மொழியப்பட்ட இந்த ஒப்பந்தம் ஈரானின் ஏவுகணை கையிருப்பு குறித்தோ அல்லது யுரேனியம் செறிவூட்டுதலுக்கு தடை விதிப்பது குறித்தோ குறிப்பிடப்படவில்லை என்றும் இந்த பிரச்சனைகள் எதிர்கால பேச்சுவார்த்தை சுற்றுகளில் கையாளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த அதிகாரி மேலும் கூறியிருந்தார். மேலும் முந்தைய பேச்சுவார்த்தைகளில் காணப்படாத தீவிரமான சலுகைகளை தெஹ்ரான் வழங்கும் என்று வாஷிங்டன் கருதுவதாகவும் அந்த அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணைக்கான எந்த ஒரு காலக்கெடு பொறிமுறையையும் அந்த அதிகாரி நிராகரித்திருந்தார். அத்தகைய ஏற்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அது இரு தரப்பினராலும் முன்மொழியப்படவில்லை என்றும் அந்த அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது. தனிப்பட்ட சிபிஎஸ் நியூஸ் அறிக்கையின்படி முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் கீழ் 2015 எட்டப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை விட உருவாகி வரும் இந்த ஒப்பந்தம் வலிமையானது என்று நிர்வாகம் கருதுவதாக அந்த அதிகாரி கூறியிருக்கிறார். அந்த ஒப்பந்தம் குறிப்பிட்ட அளவுகள் வரை யுரேனியம் செறிவூட்டலை அனுமதித்தது. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரானிய துறைமுகங்களுக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் கப்பல்கள் மீதான தன்னுடைய முற்றுகையை அமெரிக்கா நீக்கும். பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய அமெரிக்கா, மத்திய கட்டளை பிரிவும் வளைகுடா கூட்டாளிகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் என்றும் இதை ஒரு சுங்க கட்டண முறையாக கருதக்கூடாது என்றும் அந்த அதிகாரி கூறியும் இருக்கிறார். மேலும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ், மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ட்ரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னர் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் இந்த செயல்பாட்டில் அனைத்து பிராந்திய நட்பு நாடுகளையும் இணைக்க வாஷிங்டன் முயன்று வருவதாகவும் அந்த அதிகாரி கூறியதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவித்தும் இருந்தது.